ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்குது விரு ரிவ்யூ. நான் தாங்க விரு. நாம இந்த வில்ல பார்க்க போறது 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மலையாள திரைப்படம் தான் குலாப். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வில்ல பார்த்துடலாம். இப்ப இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோடயே அவைலபிளா இருக்கு. இந்த குலாப் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு 2 யங்ஸ்டர்ஸ் வந்து எதர்ச்சியா மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட காதல் பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாரி தான் ஒன் லைனர். இதுல படத்துல ஹீரோ பேர் வந்து கல்போ. இவர் ரொம்ப ஜாலியான, ஃப்ரீக்கான ஒரு ஆளுங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க பேரு வந்து தும்பி. இவங்க வீட்ல இருக்கக்கூடிய உங்க அப்பா வந்து ரொம்ப டாக்ஸிக்கான அப்பா. ஹீரோயினோட அம்மா அந்த வீட்ல புடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னால பண்ண ஒரு சின்ன விஷயத்த வச்சு இன்னமும் குத்தி காட்டி, குத்தி காட்டி வீட்ல அவங்களோட ராஜ்யம் தான். அவங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே. அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இவங்க 2 பேரும் பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஒரு குட்டி மைனா வளர்க்குறாங்க. அந்த மைனா மூலமா தான் நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா காதல் இவங்க 2 பேருக்குள்ள உண்டாகுது. அந்த காதலுக்கு எந்த மாரியான பிரச்சனைகள் வருது. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதை ஒரு ரொட்டீனான கதையா இருந்தாலும், இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் அண்ட் குரூஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான லுக்க குடுக்குறாங்க. அதுல ஹீரோவா நடிச்சவரும், ஹீரோயினா நடிச்சவங்க இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல இவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸா மீட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அந்த காதல் எப்படி வளருது அப்படிங்கிறத ரொம்ப அழகா வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ அழகா வந்து காதலிக்கிறாங்களே அப்படின்னு காமிக்கும்போதே, அந்த காதல்ல எந்த மாரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் பிரெடிக்ட் பண்ற மாரி தான் இருக்கு. இப்படி படம் முழுக்க ஒரு ஜாலியான வைப்ல கொண்டு போனாலும், படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு 30 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனலா முடிக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பிரெடிக்ட் பண்ற மாரி தான் இருந்துச்சு. அந்த எமோஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் அண்ட் ஆஃப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா, இந்த படத்துல இந்த ஹை மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நெறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த டால்ஃபின போய் பார்க்க போற சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுறதா இருக்கட்டும், இந்த மாரியான நெறைய ஹை மூமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆனனால, கிளைமேக்ஸ் வரும்போது தியேட்டர்ல வந்து இவர் வந்து சண்டை போடாம இருந்திருந்தா இந்த காதல் வந்து ஜெயிச்சிருக்கும்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அப்பா இந்த அளவுக்கு டாக்ஸிக்கா இல்லாம இருந்திருந்தாங்கன்னா, இவங்க சேர்ந்திருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வரும். பட் இந்த படத்த உட்கார்ந்து நம்மள பார்க்க வைக்குது அப்படின்னா, அந்த ஃப்ரெஷ்ஷான சினிமாட்டோகிராஃபிக், அருமையான கலர் கிரேடிங், சூப்பரான லொகேஷன சூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் ஹீரோயினோட அப்பியரன்ஸே நல்லாருக்கும். ஸோ அவங்க ஃபுல்லா இன்னசென்ட்டா தான் இருப்பாங்க. ஸோ பெருசா டயலாக்ஸ் வந்து பேசுறாங்களா அப்படிங்கிறது கூட உங்களால கணிக்க முடியாது. அந்த மாரி இருந்தாலும் அவங்களோட அப்பியரன்ஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஹீரோ கேரக்டருமே நல்லாவே ரைட்டிங் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லும் ஹீரோ நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இன்னமும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அந்த எமோஷனல் போர்ஷன்ஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அருமையா பண்ணி குடுத்துருந்தாங்க. ஆனா சாங்ஸ் தான் எந்த சாங்ஸுமே பெருசா ஒர்க் அவுட் ஆவல. எல்லா சாங்ஸுமே தமிழ் டப்பிங்கோட வருது. அதுல ஒரு சில சாங்ஸ் நல்லா இருக்கு. மித்த எல்லா சாங்ஸுமே வந்து அப்படியே தமிழ் டப் பண்ணதுனால லிரிக்ஸ் அந்த அளவுக்கு கேட்கற மாரி இல்ல. மேலும் இந்த படத்தோட 2 1/2 மணி நேரம் டியூரேஷன்ல வந்து சாங்ஸ் மட்டுமே எக்கச்சக்கமா வருது அப்படிங்கிற ஒரு ஃபீலும் குடுக்குது. அதனால சாங்ஸ மட்டும் ஒரு சில சாங்ஸ அவாய்ட் பண்ணியிருந்தா, அந்த படம் பார்க்கறதுக்கு இன்னமும் ஸ்கிரிப்பியா முடிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஃபைனலா இந்த குலாப் திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 2.8 பெருக்கு ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.